முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் COA கோர்ஸில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்துட்டு ஒரு லென்த்தியான ப்ராசஸ், நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸில் பாருங்கள், நம்மளோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கணும். CPU பொறுத்த வரைக்கும் 1 GHz ஆர் ஃபாஸ்டர் ப்ராசஸராக இருக்கும். ரேம் பார்த்தீங்கன்னா 1 GB ஃபார் விண்டோஸ் 10 32 bit ஆர் 2 GB ஃபார் விண்டோஸ் 10 64 bit அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் 32 GB, GPU DirectX அதாவது 9 compatible ஆர் லேட்டர் வித் WDDM 1.0 டிரைவர் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 800x600 ரிசொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் USB இன்ஸ்டாலேஷன் மீடியா. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 அந்த பேஜில் போயிட்டு நம்ம அந்த டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த இன்ஸ்டாலர் டூலை USB டிரைவுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ரன் த இன்ஸ்டாலர் டூல். ஸோ ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் டேர்ம்ஸை வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, க்ரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா ஃபார் அனதர் PC அப்படிங்கிறதும், தென் நம்மளுக்கு என்ன எடிஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்துட்டு 32 பிட்டாக இருக்கலாம், இல்லை 62 பிட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூஸ் யுவர் இன்ஸ்டாலேஷன் மீடியா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவைஸில் இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆக்சஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட பயாஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும். F2 F12 இந்த கீஸை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு பூட்ஸ் ஆகும். அதாவது பூட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆகும். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் பூட் ஆர்டர். அதாவது இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, பூட் அப்படிங்கிறது சிஸ்டமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. சரிங்களா? அவ்வளோதான், சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது அந்த பூட் ஆர்டரை வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இருக்காங்கன்னா ஒரு தடவை நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறோம், பயாஸ் கம்ப்யூட்டரோட பயாஸை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு பூட் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டிங்ஸை லொக்கேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது பூட் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ். நம்மளோட டிவைஸை ரீஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பாருங்கள், கம்ப்ளீட் த இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கும் விண்டோஸ் 10ஓடது. ஹவு டு இன்ஸ்டால் விண்டோஸ் 10 அப்கிரேடிங் ஃப்ரம் அன் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இதுலேயும் வந்துட்டு ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட் நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்குவோம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 வந்துட்டு டவுன்லோட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அதை ரன் பண்ணுவோம். அப்புறம் அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத இங்கிட்ட நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பூட்டிங் த சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். சரிங்களா? அப்போது இந்த பூட்டிங், அது ஒரு கம்ப்யூட்டரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது எப்படி நடக்குது? ஹார்ட்வேர் மூலியமாகவும் நடக்கும், சாஃப்ட்வேர் மூலியமாகவும் நடக்கும். ஹார்ட்வேர் மூலியமாக அப்படின்னா நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுறதும், சாஃப்ட்வேர் கமெண்ட் மூலியமாக நம்ம கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதும் அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக நடக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போது பூட்டிங்கில் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் CPUவில் சாஃப்ட்வேரே இருக்காது. சரிங்களா? அந்த மெயின் மெமரியில் சாஃப்ட்வேரே இருக்காது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். சாஃப்ட்வேர் வந்துட்டு லோட் பண்ணும், அதோட மெமரிக்கு சாஃப்ட்வேரை லோட் பண்ணும். எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் எதுலேருந்து நடக்குது? ஹார்ட்வேர்னால தான் இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு ரீஸ்டார்டிங் எ கம்ப்யூட்டர், அதாவது ரீபூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுறத ரீபூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் ஆகிருக்கு. ஹார்ட் அப்படிங்கிறது ஆஃப்டர் எலக்ட்ரிக்கல் பவர், அதாவது சிபியூ வந்துட்டு ஸ்விட்ச்டு ஃப்ரம் ஆஃப் டு ஆன், இந்த இதை வந்துட்டு ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். சாஃப்ட் அப்படிங்கிறது பவர் வந்துட்டு கட்டே ஆகாமல் இருக்கிறத சாஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பூட்டிங்கில் எப்படி ப்ராசஸ் நடக்குதோ அதே சேம் ப்ராசஸ் ரீஸ்டார்ட்லேயும் நடக்கும், அதாவது ரீபூட்டிங்லேயும் நடக்கும். ஹார்ட்வேர் மூலமாகவும் சாஃப்ட்வேர் கமெண்ட் மூலமாகவும் இந்த ரீபூட்டிங்கும் நடக்குது. அப்போது பூட்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாமே பூட்டப் ஆகும். அதாவது இப்போது கம்ப்யூட்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பூட்டப் ஆகும். சரிங்களா, அதெல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ரீபூட் பண்ணுறப்போ எல்லாமே ரீஸ்டார்ட்டும் ஆகும். கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அது எல்லாமே பூட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் ஆகும், ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ ரீபூட் ஆகும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஆஃப் பூட்டிங். பூட்டிங்னா என்ன, நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறப்போ உள்ளே என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அது எல்லாமே பூட்டப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது அந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு சீக்வென்ஸாக நடக்கும். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பூட் லோடர், பூட் டிவைஸ், பூட் சீக்வென்ஸ் அப்படின்னு இருக்குது. பூட் லோடர் சிபியு மூலமாக நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி கம்ப்யூட்டரை வந்துட்டு ஆன் பண்ணுறோம். இப்போ இருக்க இந்த மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் கோட், டேட்டாஸ் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா நான் வொலைட்டைல் மெமரிஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வொலைட்டைல்னால் என்ன, நான் வொலைட்டைல் மெமரினா என்னங்கிறத நம்ம பார்த்துருப்போம். கம்ப்யூட்டரை டேர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம், அதாவது அதை பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த கோட், அந்த டேட்டாஸ் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, நான் வொலைட்டைல் போர்ஷன்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பூட் டைமில் வந்துட்டு லோட் ஆகாது. சரிங்களா. அப்போது அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் என்னாகும், பெர்ஃபார்ம் ஆகாது. அப்போ இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. பூட் டிவைஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். எதுக்காக அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸை வந்துட்டு லோட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். பயாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பயாஸ் எதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டப் பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரம் வேரியஸ் டிவைஸ் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னு பாருங்கள். லோக்கல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஆப்டிக்கல் டிரைவ், ஃப்ளாப்பி டிரைவ், எ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அண்ட் எ யூஎஸ்பி டிவைஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுது. சரிங்களா. பயாஸ் வந்துட்டு யூஸரை எதுக்கு அலோவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூட் ஆர்டரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தான். அப்போ பூட் ஆர்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிடி டிரைவ், ஹார்ட் டிஸ்க் டிரைவ், நெட்வொர்க், இதுதான் வந்துட்டு பூட் ஆர்டர். பயாஸ் ஃபஸ்ட்டு சிடி டிரைவில் இருந்துட்டு பூட்டிங் ப்ராசஸை பண்ணோம். ஒருவேளை அந்த ப்ராசஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவில் இருந்துட்டு பூட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு பண்ணும். அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நெட்வொர்க்கில் இருந்து அந்த பூட்டிங் ப்ராசஸை பண்ணும். ஒருவேளை அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பூட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே நடக்காது. நெக்ஸ்ட்டு பூட் சீக்வென்ஸ். ஃபஸ்ட்டு சிபியூ என்ன பண்ணும் அப்படின்னா மெமரியில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரன் பண்ணும். ஃபார் எதுக்காக அப்படின்னா பயாஸ்க்காக தான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பயாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரோக்ராமை ஸ்டார்ட் அப் பண்ணும். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்ன ரன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், அதாவது போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் டு செக் அந்த டிவைசஸ், கம்ப்யூட்டர் டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே செக் பண்ணும். அது கம்ப்யூட்டரில் இருக்க டிவைஸ் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகிட்டுருக்கா, ப்ராப்பராக ஆகுதா அப்படிங்கிற ப்ராசஸை இது வந்துட்டு செக் பண்ணும். அதுக்கப்புறம் பயாஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டபிள் டிவைஸை ஃபைண்ட் பண்ணும். ஒருவேளை அந்த ஃபவுண்ட் பண்ண பூட்டபிள் டிவைஸ் வந்துட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அது எதை லோட் பண்ணும் அப்படின்னா பூட் செக்டாரை வந்துட்டு லோட் பண்ணும். அதுக்கப்புறம் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பூட் செக்டாருக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணிடும். பூட் டிவைஸ் இஸ் அ ஹார்ட் டிரைவாக இருந்தது அப்படின்னா இட் வில் பி எ மாஸ்டர் பூட் ரெக்கார்ட், அதாவது எம்பிஆர் அப்படின்னு சொல்கிறோம். 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்.
எம்பிஆர் எதை லோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பூட் செக்டாரை வந்துட்டு லோட் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணுது. ஓகே, இதை எம்பிஆரை பற்றி ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பூட்டிங். அதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங். ஃபஸ்ட்டு ஒன் கோல்டு பூட்டிங். கம்ப்யூட்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, பவர் பட்டனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி அந்த சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸை தான் கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோல்டு பூட்டிங் ப்ராசஸ் நடக்கிறப்போ சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரோமில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆயிரும். வார்ம் பூட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கோல்டு பூட்டிங் பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு அதிகமாகவே எடுத்துக்குது. செகண்ட் ஒன் வார்ம் பூட்டிங். வார்ம் ஆர் ஹாட் பூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ சிஸ்டமில் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டக்குன்னு சம்டைம்ஸ் சிஸ்டம் வந்துட்டு அப்படி ஸ்டாப் ஆயிடும். அதை நம்ம சம்டைம்ஸ் என்ன சொல்கிறோம், ஹேங் ஆகுது சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த சிஸ்டமை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இதைத்தான் நம்ம வந்துட்டு ரீபூட்டிங் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போது ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால, அதாவது இதுக்கு ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம், சிஸ்டம் வந்துட்டு டக்குன்னு ஸ்டாப் ஆகிறதுக்கு ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அந்த சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு அப்நார்மலாக இருக்கிறப்பையோ ரெஸ்பாண்ட் வந்துட்டு ப்ராப்பராக சிஸ்டம் கொடுக்கல அப்படின்னாலே நம்ம வந்துட்டு ரீபூட் அப்படிங்கிறத பண்ணுறோம். சில நேரத்தில் சிஸ்டம்க்கு வந்துட்டு ஃபோர்ஸாக ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தேவைப்படுது. மோஸ்ட்டாக காமனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் பட்டன் தான் யூஸ் பண்ணுறோம் சிஸ்டமை ரீபூட் பண்ணுறதுக்கு. சில சிஸ்டம்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாகவே ரீசெட் பட்டன் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பூட்டிங் ப்ராசஸ் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் பூட்டிங்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ கம்ப்யூட்டரை வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ அது ஹார்ட்வேர் மூலமாகவும் நடக்கும், சாஃப்ட்வேர் மூலமாகவும் நடக்கும். பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது ஹார்ட்வேர் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதை தான் இங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. 6 ஸ்டெப் இருக்குது. சரிங்களா, அந்த பூட்டிங் ப்ராசஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நடக்கிறதுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா BIOS இஸ் லோடட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டட், போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் லோடட், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு, சிஸ்டம் யூட்டிலைட்ஸ் ஆர் லோடட், யூசர் இஸ் ஆத்தென்டிகேட்டட். இந்த 6 ஸ்டெப்பில் தான் வந்துட்டு ஓஎஸில் பூட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது. சரிங்களா, ஒரு தடவை நம்ம கம்ப்யூட்டரை டேர்ன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா BIOS என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா, அதாவது அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது. அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, ரோமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா போஸ்ட், அதாவது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது எதெல்லாம் செக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல்ஸ் இன் த சிஸ்டம்ஸ் ஆர் இன் பர்ஃபெக்ட் ஆர்டர் ஆர் நாட், அதாவது அந்த சிஸ்டமில் இருக்க பெரிஃபரல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆர்டரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, BIOSல ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ப்ரீ பூட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஃபங்க்ஷனலி டெஸ்ட் வந்துட்டு நடக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CMOS அப்படின்னு சொல்லப்படுற காமன் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் அதிலிருந்து பூட்டபிள் சீக்வன்ஸை வந்துட்டு ரீட் பண்ணுது. சரிங்களா, அப்போது அந்த BIOS ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் CMOSலேருந்து பூட்டபிள் சீக்வன்ஸை ரீட் பண்ணுது. சரிங்களா, பூட் டிவைஸ் சீக்வன்ஸ் எல்லாம் ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க், CD-ROM அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3, செகண்ட் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் தேர்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவில் இருந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்டை ஃபவுண்ட் பண்ணும். சரிங்களா, அதில் கிடைக்கல அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டை ஃபவுண்ட் பண்ணும். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்லையும் இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டு அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக இல்லை அப்படின்னா CD-ROM ட்ரைவில் சர்ச் பண்ணும்.
ஒருவேளை சிஸ்டம்னால் இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டை எந்த சோர்ஸ்லேருந்துமே ஃபவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா ரோம் என்ன டிஸ்பிளே பண்ணுன்னா நோ பூட் டிவைஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடும். ஒருவேளை ஏதாவது டிரைவில் இருந்துட்டு மாஸ்டர் பூட் ரெக்கார்டை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஓஎஸ் லோட் ஆகும். அதை தான் நம்ம வந்துட்டு பூட் ஸ்டாப் லோடர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. பூட்ஸ்ட்ராப் லோடர் ஃபஸ்ட்டு எதை லோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஓ சிஸ்டம் ஃபைலை, அதாவது இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ஃபைலை வந்துட்டு லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் ms-DOS.system ஃபைலை லோட் பண்ணோம், which is the core file of the DOS operating system. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5. அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ms-DOS.system ஃபைல் எதை சர்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் இன் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் ஃபைல். சரிங்களா, கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் ஃபைலிருந்து இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணும். அந்த இன்டர்பிரிட்டரை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் ஃபைலிருந்து ஃபைண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மெமரிக்கு அதை லோட் பண்ணிடும். ஒருவேளை ஃபைண்ட் பண்ணலை அப்படின்னா command.com அந்த ஃபைல் வந்துட்டு லோட் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6. இதில் பார்த்தீங்கன்னா autoexec.bat அப்படிங்கிற ஃபைல் லோட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலாக ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் பூட்டபிள் டிரைவ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும். அது எதை இண்டிகேட் பண்ணுது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் த சிஸ்டம் ஃப்ரம் தட் டிரைவ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இனி அடுத்து வர பதிவுகளில் மெயின்டைனிங் யூசர் அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.